அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அண்டு ஆப்ரேஷனல் ரிசர்ச் டிஆர்பி கொஷின்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்கமிங் வீடியோஸில். ஃபர்ஸ்ட் கொஷின், கான் சார்ட் ப்ரொவைட்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட். ஸோ கான் சார்ட் வந்து என்ன இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் இன்வென்ட்ரி லெவல், மெட்டீரியல் ஹேண்ட்லிங், ப்ரொடக்ஷன் ஷெட்யூல், மிஷின் யூட்டிலைசேஷன். ஸோ கேங் சார்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளானிங், ரிசர்ச், டிசைன், இம்ப்ளிமெண்ட், ஃபாலோ அப். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இதில் இருக்கும், எப்போ பண்ணணுங்கிறதும் இதில் இருக்கும். ஸோ இந்த சார்ட்டுக்கு பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷெட்யூல்னு சொல்லுவோம். ஸோ கேங் சார்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் எ ஒன் ஆஃப் தி ப்ரொடக்ஷன் ஷெட்யூல். ஸோ வந்து ஒவ்வொரு ப்ரொடக்ஷனும் எப்பப்போ எந்தெந்த நிமிஷத்தில் எந்தெந்த டேட்டில் பண்ணணும் அப்படிங்கிறத ஷெட்யூல் பண்ணுறதா வந்து கான் சார்ட். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர், ப்ரொடக்ஷன் ஷெட்யூல். Question number 2, ABC analysis deal with. So ABC analysis deal with cost estimation. எதுக்கு எதையை டீல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் காஸ்ட் எஸ்டிமேஷன், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், ஜாப் ஷெட்யூலிங், இன்வென்ட்ரி கண்ட்ரோல். ஸோ ஏபிசி அனலைசிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்வென்ட்ரி ஏபிசி பர்பஸ் ஆஃப் டூயிங் ஏபிசி அனலைசிஸ் வில் பி அ அனாலிசிஸ் ஆஃப் இன்வென்ட்ரி. ஸோ இது ஒரு ஏபிஎஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பர்பஸ்க்காக பண்ணுறோம் அப்படின்னா இன்வென்ட்ரி கண்ட்ரோல். ஒரு ஸ்டாக்கை வந்து எவ்வளோ சேவ் பண்ணணும், எது சேவ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கால்குலேஷன் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏபிசி அனலைசிஸ். ஸோ இந்த ஆப்ஷன் வில் பி எ டி, இன்வென்ட்ரி கண்ட்ரோல். Question number 3, simplex method and transformation method are corner with. Simplex method and transformation methods are corner with linear programming, material handling, variable analysis, queuing theory. ஸோ சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாமெட்ரிக்கல் மெத்தட் ஆஃப் சால்விங் தி லீனியர் ப்ரோக்ராமிங். ஸோ சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஆஃப் தி கிராஃபிக்கல் மெத்தடு. அது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா லீனியர் ப்ரோக்ராமிங்க்கு வந்து லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் ப்ரெசன்ட் பிஃபோர். தி கிராஃபிக்கல் மெத்தட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ஒன்லி இன்வால்விங் 2 டிசிஷன் வேரியபிள். ஸோ சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் பொறுத்த வரையும் நம்ம எதுக்கு எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சால்விங் தி லீனியர் ப்ரோக்ராமிங். ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Fourth question, a probability distribution of the project complete in PET follow the following distribution. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராபர்ட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராஜெக்டில் வந்து பெட்டர்நெட் வந்து எந்த டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. நார்மல், பீட்டா, காசியன், பைனாமியல். ஸோ காசியன் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஆஃப் தி ஒன் டைமென்ஷனல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். வந்து பார்த்திங்க அப்படின்னா பெட் ஃபாலோஸ் வந்து எதையும் ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படின்னா காசியன் டிஸ்ட்ரிபியூஷனை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஃபிஃப்த் கொஷின், சார்ட் விச் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ஷெட்யூலிங் அண்ட் கண்ட்ரோல் இஸ். ஸோ ஷெட்யூலிங் அண்ட் கண்ட்ரோலிங் இஸ். ஸோ ஒரு சார்ட்டை வந்து ஷெட்யூலுக்கும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுற சார்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ கேங் சார்ட் ஆஃப் தி எக்ஸாம்பிள். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி இந்த கொஷினை பார்த்துருக்கோம். இப்போ ஸோ இந்த கொஷினை 2 டைப்பாக கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் கொஷின் நம்ம பார்த்தோம், இது வந்து எந்த சார்ட் வந்து ஷெட்யூலிங் கண்ட்ரோலுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ எப்பயுமே வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம இந்த டைமுக்குள்ளே பண்ணணும் அப்படின்னு போடுறது தான் வந்து ஷெட்யூலிங். ஸோ அதை பண்ணுறது அந்த சார்ட்டுக்கு பேர் தான் கான் சார்ட். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். 6th கொஷின், இன் ஏ சிங்கிள் ரிசோர்ஸ் ஹேண்ட்லிங் ஷார்ட்டஸ்ட் ப்ராசஸிங் டைம் எஸ்பிடி. இன்னும் சிங்கிள் ரிசோர்ஸ் ஷெட்யூலிங்கில் வந்து ஷார்ட்டஸ்ட் ப்ராசஸிங் டைம் எஸ்பிடி டெக்னிக்ஸ் வந்து மினிமம் எதில் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. மினிமைஸ். ஸோ எஸ்பிடி ஷார்ட்டஸ்ட் ப்ராசஸிங் டைம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, மினிமைசிங் எதுக்காக யூஸ் பண்ணுவோம். மீன் லேட்னஸா, மேக்ஸிமம் ட்ரேட்னஸா, நம்பர் ஆஃப் ட்ரேடி ஜாப்ஸா, மேக்ஸிமம் லேட்னஸ். ஸோ இதுதான் வந்து ஆப்ஷன்ஸு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ரிசோர்ஸ் சீக்வன்ஸ் ப்ராப்ளம், ப்ராசஸ் எ செட் ஆஃப் ஜாப் சிங்கிள் ப்ராசஸ். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்பிடி சீக்வன்ஸ் ஃபைண்ட் ஆஃப் தி மினிமம் ஆவரேஜ் ஃப்ளோ டைம் சீக்வன்ஸ். ஸோ மினிமம் ஃப்ளோ டைம் சீக்வன்ஸ். இடிஎஸ் ரூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமைஸ் தி மேக்ஸிமம் ஜாப் ட்ரேட்னஸ் அண்டு லேட்னஸ். ஸோ லேட்னஸை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீன் லேட்னஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் லேட்னஸாக இல்லை மீன் லேட்னஸான்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இது வந்து எஸ்பிடி ரூல்ஸ் வந்து மீன் லேட்னஸ் தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர்.
Seventh question, if the demand for the items is double, the ordering cost is have the halved. ஸோ டிமாண்டை வந்து டபுள் ஆச்சுன்னா ஆர்டரிங் காஸ்ட்டை ஹாஃப் அன் ஆச்சுன்னா எக்கனாமிக் ஆர்டரிங் குவான்டிட்டி வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் இஸ் டபுள், இஸ் half and remaining unchanged, increasing by the factor of √2. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம கண்டிஷன் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா டிமாண்ட் ரேட் இஸ் டபுள். டிமாண்ட் ரேட் வந்து D இஸ் ஈக்குவல் டு 2D. ஸோ டிமாண்ட் வந்து டபுள் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா டிமாண்ட் D இஸ் ஈக்குவல் டு 2D. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டரிங் காஸ்ட், ஸோ டிமாண்ட் வந்து 2Dங்கும் போது இங்கே ஆர்டரிங் காஸ்ட் எப்படி வரும் அப்படின்னா 1/2 இன்ட்டு ஆர்டரிங் காஸ்ட்டுன்னு வரும். ஸோ அதை நம்ம வந்து ரீஅரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா EQO இஸ் ஈக்குவல் டு D இன்ட்டு C0 கிடைக்கும். ஸோ ஃபைனலி EQO இஸ் ஈக்குவல் டு EQO. ஸோ ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த சேஞ்சஸும் நடக்காது. ரிமைனிங் அன்சேஞ்சு. ஆப்ஷன் வில் பி a remaining unchanged. Eighth question, if at the optimum in a linear programming problem a dual variable corresponding to the particular primal constituent is 0, then it mean so வந்து பார்த்திங்க அப்படின்னா priming constraint இந்த 0 ஆச்சு அப்படின்னா அதோட இது வந்து அதோட சொல்யூஷன் எப்படி இருக்கும், தட் இஸ் லீனியர் ப்ரோக்ராமிங்கோட problem solution வந்து எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. the problem is systematic. Right hand side of the premium constraint can be altered without affecting the optimum solution. Changing the left hand sides of the premium constraint with distributed the optimal solution. The objective function is unbounded. ஸோ இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்பவுண்டட் சொல்யூஷனுக்கான ப்ராப்ளம்ஸ். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா unbound in which the function z can be increased independently without involving any other constraint, that is the solution is unbound at the least one direction, x1, x2 greater than or equal to 0. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 0 ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா அன்பவுண்டட் சொல்யூஷனில் கிடைக்கும். அன்பவுண்டட் சொல்யூஷன் அப்படின்னா இப்படி இந்த ஒரு ஆப்ஷனாகவும் இப்படி ஒரு ஆப்ஷனாகவும் போச்சு அப்படின்னா ஸோ லைன் வில் பி a not joined. ஓகே, ஸோ அது வந்து ஆச்சு அப்படின்னா x1, x2 greater than or equal to 0 அப்படின்னா unbounded solution. Option D is the correct answer. Ninth question, a dummy activity is used in the PRET network to describe. டம்மி ஆக்டிவிட்டி வந்து எதை டிஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னு கேட்குறாங்க. ரிசோர்ஸ் ஐடினஸ், நெசசரி டைம் டிலே, ப்ரிடென்சி ரிலேஷன்ஷிப், ரிசோர்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ டம்மி ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா it is a zero time activity consumer of non-resource. So dummy activity is to clarify the relationship between the two activities. So relationship between the two activities, ரெண்டு ஆக்டிவிட்டிக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்மளுக்கு ப்ராப்பராக வந்து கொடுக்கறதா வந்து பார்த்திங்க அப்படின்னா டம்மி ஆக்டிவிட்டீஸ். ஸோ இது எக்ஸாம்பிளாக பார்த்திங்க ABCD. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏலேருந்து பிக்கு போகுது. ஸோ பியிலேருந்து C. ஸோ C to 2 to 3ங்கிறது டம்மி. ஸோ த டூ ரிலேஷன்ஷிப் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா டம்மி ஆக்டிவிட்டீஸ். ஸோ precedent relationship the answer. Option C is the correct answer. 10th question, in m/m/i sequence the arrival time is. So m/m/ sequencing system it follow the topic Poisson arrays. So m/m/ arrays வந்து எதை பேஸ் பண்ணி சீக்வன்ஸ் தியரி வந்து இந்த சீக்வன்ஸ் தியரி வந்து எதை பேஸ் பண்ணி வரும் அப்படின்னா Poisson arrays வந்து பேஸ் பண்ணி வரும். ஆப்ஷன் A is the correct answer. Thank you.